இப்ப நீடிய பொறுமை அப்படின்னு சொன்னா என்ன, எப்படி புரிந்து கொள்வது அப்படின்றதுக்கான விளக்கத்தை ஒரு எக்ஸாம்பிளோட அவரே சொல்றாரு. 10-11 வசனங்களை போய் பாத்தீங்கன்னா, என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்க. நீடிய பொறுமைன்னா என்னன்னு புரியல அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அழைத்தார் தீர்க்கதரிசிகளை. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காரியங்களை வைத்துதான் பாத்தீங்கன்னா யாக்கோபு எழுத முடியும் அல்லது கற்றுக் கொடுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு 2 புத்தகம் காணப்படுகிறபடினாலே நியூ டெஸ்டமெண்ட் நிருபங்கள், சுவிசேஷம் இதெல்லாம் வைத்து என்ன பண்ணலாம், நம்ம பிரசங்கம் பண்ணலாம். ஆனால் யாக்கோபுக்கு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்டதான ஒரு லக்ஸரி இல்ல. அவருக்கு பாத்தீங்கன்னா என்னதான் காணப்பட்டுச்சு, மல்கியா புத்தகம் வரைக்கும் தான் காணப்பட்டது. அவைகளை வைத்துதான் அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும். அப்ப ஆனபடினாலே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை நம்ம இப்ப பேசுறோம் என்ன பண்ணலாம், கர்த்தருடைய நாமத்தினாலே அழைக்கப்பட்ட அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களை அப்படின்னு சேர்த்துக்கலாம்ல. அப்போ பாத்தீங்கன்னா அவரால் சொல்ல முடியாது, அப்போஸ்தலர்ன்ற வார்த்தையும் கிடையாது, அப்போஸ்தலரும் கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய முதல் வருகை வருவதற்கு முன்பு இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா பினிஷ்டு. அதை வைத்துதான் பேச முடியும். அப்ப கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்துவதற்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமா எக்ஸாம்பிளா நீங்க அவர்களை வைத்துக் கொள்ளுங்க. அவர்களை அழைத்தார், தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தார்கள். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா பாடுகளின் மத்தியிலும் அவர்கள் தங்களுடைய வேலையை என்ன பண்ணாங்க, செய்து முடித்தார்கள். எந்த தீர்க்கதரிசியாவது பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல நீங்க வாசிக்கிற தீர்க்கதரிசிகள் தங்களுடைய வேலையை கம்ப்ளீட் பண்ணாம பாத்தீங்களா? நீங்க ஒருத்தன் தான் ட்ரை பண்ணான், ஆனா அவனையும் கம்ப்ளீட் பண்ண வச்சார்ல. யோனா ஓட பார்த்தான், ஆனா கர்த்தர் என்ன பண்ணாங்க, அவனை கம்ப்ளீட் பண்ண வச்சாங்க. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவர்களை எதற்காக ஆண்டவர் அழைத்தாரோ அந்த வேலையை செய்து அவர்கள் என்ன பண்ணாங்க, முடித்தார்கள், அதாவது நிறைவேற்றினார்கள். அவர்களை நீங்க பாத்தீங்கன்னா நீடிய பொறுமைக்கு நீங்க உதாரணம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீடிய பொறுமை இல்லாம எந்த ஒரு ஊழியத்தையும் நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியாது. தொடங்கலாம், ஓடலாம், ஆனா அந்த நீடிய பொறுமை இல்லைன்னா உங்களை அழைக்கப்பட்ட அந்த ஊழியத்தை உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்றாரு. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, 11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே அப்படி சொல்லிட்டு யோபு நீங்க எக்ஸாம்பிளா என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் யோபு புஸ்தகத்தை கம்ப்ளீட்டா ஒரு தடவை வாசித்திருக்கீங்க? பிரசங்கத்துல கேட்டதெல்லாம் போக யோபு புஸ்தகத்தை வாசித்திருக்கா ஃபுல்லா கம்ப்ளீட்டா? எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? யோபு புஸ்தகத்தை நீங்க முழுசா வாசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு நிறைய யோபுனுடைய பாடுகள் இதெல்லாம் எழுதப்பட்டு இருக்கும் இல்லையா? ரொம்ப விரிவாக எழுதப்பட்டு இருக்கும். கடைசியா தான் பாத்தீங்கன்னா கர்த்தர் அவனோடு கூட பேசுகிற காரியங்களும் மேபி 40, 41, 42ஆம் அதிகாரம் 42ல கம்ப்ளீட் ஆகும். கர்த்தர் அவனோடு கூட பேசி அவனை எவனமாய் பாத்தீங்கன்னா ஆசீர்வதித்தார், அல்லது அவருடைய நீடிய பொறுமையினுடைய பலன் என்பது கடைசி ஒரு சில வசனங்களிலே முடியும், ஒரு சில அதிகாரங்கள்ல கிடையாது, ஒரு சில வசனங்கள்ல. ஓ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா குட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம அதை மூடி வைப்போம் ஆக்சுவலா. அப்ப அந்த எண்டு எல்லாம் ரெட்டிப்பாக அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் பட்டதான அந்த பாடுகள், அவ்வளவு நாட்கள் அவன் காத்திருந்ததான காரியங்கள், விசுவாசத்தோடு கூட கர்த்தரை மறுதலிக்காதபடி, கர்த்தரை தூஷிக்காதபடிக்கு அவ்வளவு புலம்பல்கள் மத்தியிலும் அந்த மனுஷன் காத்திருந்ததான காரியத்தை நீடிய பொறுமைக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு என்ன பண்றாரு, எழுதுறாரு. புஸ்தகத்தை வாசிக்கும் என்ன தோணி இருக்கு, ரெட்டிப்பாக அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்றது தோணுதா, இல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான், இந்த மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு தோணிருக்கா? இவர் என்ன சொல்றாருன்னா, எக்ஸாம்பிளா நீங்க இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கான், நீடிய பொறுமைனா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க என்ன பண்ணுங்க, யோபுவினுடைய அந்த பொறுமையை நீங்க நினைத்து கொள்ளுங்க. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன விஷயம்னே தெரியலன்னா கூட இப்ப நம்மள்ட்ட ஆண்டவர் பேசுறாரு, வெளிப்படுத்துறாரு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்லாம் நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். இவ்வளவு காரியங்கள் நமக்கு சாட்சியாக காணப்படுது. யோபுக்கு திரும்பவும் சொல்றேன், இப்படிப்பட்ட லக்ஸரி கிடையாது அவனுக்கு. அவனுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு வேதம் கம்ப்ளீட் பண்ண புத்தகமாக யோபுவுக்கு கிடையாது. கொஞ்சம் தான் பிரமாணங்கள், இதெல்லாம் ஆண்டவர் பேசினார் இதெல்லாம் அப்படின்னு தெரியும். என்ன வேணா எடுத்துக்கோங்களேன், ஆகமங்கள் காணப்பட்டிருக்கலாம், ஓகேவா? அப்ப இவ்வளவுதான் அவனுக்கு காணப்பட்டதே ஒழிய ஆண்டவர் இவ்வண்ணமாய் செயல்படுகிறார், இப்படி எல்லாம் பட்டவர் அப்படின்றதான அதிகமாக இன்னைக்கு நமக்கு காணப்படுகிற அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த அறிவை பெற்றிருக்க வாய்ப்பு கிடையாது, புக்கு கிடையாது, அவ்வளவுதான். சரியா? அப்ப அப்படிப்பட்டதான யோபு ஏன் நான் இவ்வண்ணமாய் கஷ்டப்படுகிறேன் என்கிறதான காரியத்தை புரியாதவனாக காணப்பட்ட போதும்
அவன் நீடிய பொறுமை உள்ளவனாக கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணான்? ரொம்ப ஜாக்கிரதையாக அவனுடைய வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா காணப்பட்டதை நீங்க பாக்குறீங்க. தன்னை தான் படித்துக் கொள்ளுகிறானே ஒழிய, தன்னுடைய பிறப்பை தான் படித்துக் கொள்ளுகிறானே ஒழிய, ஆனால் வந்து பாத்தீங்கன்னா தான் நீதிமான் என்பதையும் அவன் விட மாட்டேன்றான். காரணம் என்ன? எப்பொழுது ஒரு மனுஷன் அவ்வளவு கான்பிடன்ஸ் வரும், எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்பிடன்ஸ் காணப்படும்? இப்ப தேவ பிள்ளைகள் தானே, அதற்கு முன்பாக தேவ பிள்ளைகள் கிடையாது. ஏன் தேவ பிள்ளைகள் கிடையாது? கர்த்தருடைய வார்த்தையின்படி அவரிடத்துல வந்து மன்னிப்பை பெறாதவர்களா இருக்கும். அப்ப மன்னிப்பை பெற்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கும், ஒரு தைரியம் வந்திருக்கும். என்னன்னா, நான் வந்து இனி பாவி கிடையாது, கர்த்தர் என்னை கழுவி இருக்கிறார், சுத்திகரித்து இருக்கிறார். அப்ப எவ்வளவு நாள் தான் அந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா, திரும்பவும் நீங்கள் கரைபடியாத வரைக்கும் தான் அந்த தைரியம் வந்து உங்களுக்கு காணப்படும். திரும்பவும் கரைபடிந்தது என்று சொன்னால் உங்களுக்கு அந்த தைரியம் போயிடும், அதாவது கான்பிடன்ஸ் போயிடும். திரும்பவும் நீங்க தேவ சமூகத்துக்கு போக வேண்டியது இருக்கும். எதுக்குன்னா, திரும்பவும் கெஞ்சி மன்னிப்பை பெறுகிறதற்கு நீங்கள் போக வேண்டியது காணப்படும். ஆமாவா இல்லையா? அப்ப இந்த யோபுவுக்கு எப்படி இந்த தைரியம் காணப்பட்டது, கான்பிடன்ஸ் அப்படின்னா, நிச்சயமாக அவனுக்கு தெரியும் அவருடைய வார்த்தைகளை அவன் மீறல, அவனுடைய வாழ்க்கையில அவன் உத்தமமாய் காணப்பட்டான் என்று சொல்லி அவனுடைய மனது என்ன பண்ணுது? சாட்சி இடுகிறபடினாலே அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுகிற எதையுமே அவனால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஃப்ரெண்ட்ஸுடைய குற்றச்சாட்டு எல்லாமே, உன்னை அறியாமையோ அறிந்தோ எப்படியோ கர்த்தருடைய வார்த்தை பிரமாணங்களை நீ மீறி இருக்கிறபடினால் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் யோபு வந்து பாத்தீங்கன்னா அவர்களை எதிர்த்து அவன் நிற்கிறான். கர்த்தருக்கு விரோதமாய் பேசல, தனக்கு விரோதமா வேணா பேசுறான். இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து நிற்கிறான். அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, தன்னிடத்திலே குற்ற உணர்வை அவன் பார்க்கல, குற்ற உணர்வு இல்லை, கில்ட்டி இல்லை. பவுல் சொல்லுகிறதை போல, என்னிடத்திலே நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், அறிந்தால் நான் என்ன பண்ணுவேன்? அவனுடைய சமூகத்தில் ஒப்புவிடுவேன். குற்றம் அறியாதவனாக, குற்றம் இல்லாதவனாக அவன் காணப்படுகிறபடினால், மன்னிப்பை பெற்றவனாக, பிரமாணத்தை மீறாதவனாக காணப்படுகிறபடினால் அப்படி ஒரு தைரியம் அவனுக்கு காணப்பட்டது. அப்ப நீடிய பொறுமைன்னா என்ன? இப்படி எல்லாம் இருந்தும் பாடுகளை அனுபவிக்கும் போது நீடிய பொறுமையோடு கூட கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை விடுதலையாக்குவார், அழைத்ததான காரியத்தை நிறைவேற்றுவார் என்று சொல்லி காத்திருக்கிறதற்கு பேருதான் நீடிய பொறுமையா. அவர் அதோட விட்டுல, நீங்க வந்து அந்த முடிவையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி அவர் என்ன பண்றாரு, சொல்றாரு. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று சொல்றார். அப்ப நீடிய பொறுமையை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளோடு கூட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். இது ஒன்று என்ன, முதலாவது நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு.